முருகன் ஒரு கேரக்டர் இதில் செயலாளர். நான் அவரை பர்டிகுலராக ஏன் முருகன்னு சொல்கிறேன்னா, ஒரு எதேச்சதிகாரம் அதுக்குள்ளே இருக்குது. நான் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க மறுபடியும். ஏன்னா நான் துணைத் தலைவர் அவர் பக்கம் இருக்கையில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இத்தனைக்கும் நாங்கள் ஒரு 10 பேர் 8 பேர் கையெழுத்து போட்டு ஈசியில் லெட்ரு கொடுத்தாலும் அதுக்கு மரியாதை இருக்காது. அப்போது நம்மளால் ஏன்னா பத்திரிக்கைக்காரனை உள்ளே விட்டா கெட்டு போச்சுன்னு சொல்லிடக்கூடாதே அப்படிங்கிறது சொல்லிடுவாங்களே அப்படிங்கிறதுக்காக அப்படியே போனேன். ஆனால் வேறு வழி இல்லாமல் இவங்க போன முறை ஒவ்வொரு முறையும் ஒரு 5 பேர் கொண்ட ஒரு தேர்தல் பார்வையாளர்கள் வச்சு இவங்க தேர்தல் நடத்திட்டு இருந்தாங்க. போன முறை நானும் அதை பார்த்தேன். அந்த தேர்தல் முறை எனக்கு சரியாக படலை. எனக்கும் சரி, நிறைய இதை பார்த்துட்ருக்கிற பப்பாசியில் அங்கமாக இருக்கிறவங்க நிறைய பேருக்கு முகம் சுளிக்கிற அளவுக்குலாம் சில விஷயங்கள் நடந்தது. அதில் திருட்டு ஓட்டு, கள்ள ஓட்டு, இப்படிலாம் நிறைய இருந்தது. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஒரு கட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஈசியில் இருக்கிற ஒரு 10 பேர் கையெழுத்து போட்டு இந்த 5 பேர் கொண்ட தேர்தல் பார்வையாளர் வச்சு நீங்கள் தேர்தல் நடத்தக்கூடாது, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி வச்சு நடத்தணும்னு ஒரு இதை கேட்டோம். அப்போ அவங்க இல்லை முடியாது, அதை நான் டீட்டெயிலாக உள்ளே போகல, ஏன்னா டைம் எடுத்துருங்கிறக்காக போகல, முடியாது, இந்த 5 பேர் தான் நடத்துவாங்கன்னு தலைவரும் செயலரும் பொருளாளர் ஒருத்தர் இவங்க நோ